பாதை ஆக்கிரமிப்பு அகற்றும் போது காவல்துறை கூட ஏற்பட்ட வாக்குவாதம். ஒருவரை குண்டுக்கட்டாக கைது செய்த காவலர்கள். 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. என்ன நடந்திருக்கின்றத விரிவா பார்ப்போம் வாங்க. சென்னை மேடவாக்கம் அடுத்து இருக்கக்கூடிய வேங்கை வாசல் ஊராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வீரபத்ர நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலை பாதைகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துல ராதாகிருஷ்ணன்றவர் வழக்கு தொடுத்திருக்காரு. நீதிமன்றமும் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி உத்தரவிட்டிருக்காங்க. அதன் பேர்ல தாம்பரம் வட்டாட்சியர் ராஜேந்திரனுடைய தலைமையில காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டவங்க வந்து குவிஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அப்போ வழக்கறிஞர் என 50க்கும் மேற்பட்டவங்க ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்கள்ல கிளீன் பண்ண விடாம காவல்துறையினரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதா கூறப்படுது. இதனால போலீசாருக்கும் அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வாக்குவாதமும் தள்ளுமுன்னு ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு நபரோட காவல்துறையினரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால அந்த நபரை குண்டுக்கட்டா கொண்டு போய் கைது பண்ணிருக்காங்க. இதனால அந்த இடமே பரபரப்பா காணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜேசிபி மூலமா ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகளை அகற்றக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்காங்க. இதனால அந்த பகுதியை சிறிது நேரம் பரபரப்பா காணப்பட்டிருக்கு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிகினர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.